அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான இந்த போரை ஒரு பொருளாதார சுமையாக பார்க்க தொடங்கியுள்ளார். போரினால் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை. இதனால் ஈரானிய அதிகாரிகளுடன் ரகசியமாக தொடர்பு கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிக்க வெள்ளை மாளிகை முயன்று வருவதாக சில சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருந்தன. இதனை தனது நாட்டின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட துரோகமாக நெதன்யாகு கருதுகிறார். ஈரானை முழுமையாக அழிக்காமல் ஓயமாட்டோம் என்ற இஸ்ரேலின் நிலைப்பாட்டிற்கு மாறாக அமெரிக்கா சமரசம் பேசுவது இருவருக்கும் இடையிலான உறவில் பாரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் சமரச முயற்சியை முறியடிக்க இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் அமெரிக்காவுக்கு தெரிவிக்காமலேயே ஈரானுக்குள் ஒரு பாரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளது. தன்னிச்சையான தாக்குதல் என்று அழைக்கப்படும் இந்த தாக்குதலை அவர்கள் முன்வைக்க இருப்பதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் ஈரானிய மிதவாத அதிகாரிகளையும் எஞ்சியிருக்கும் IRGC அதிகாரிகளையும் ஒரே நேரத்தில் குறிவைத்து அழிப்பதே மொசாட்டின் திட்டம். இதன் மூலம் அமெரிக்கா பேசுவதற்கு ஆளே இல்லை என்ற நிலை உருவாக்க இஸ்ரேல் முயலுகிறது. அமெரிக்கா தடுத்த போதிலும் ஈரானின் நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோ ஆகிய அணுசக்தி தளங்களை தரைமட்டமாக மொசாட் தனது ரகசிய ஏஜென்ட்டுகள் ஏற்கனவே களமிறக்கியுள்ளது. இதற்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என்பதில் நெதன்யாகு உறுதியாகியுள்ளார். ஈரானின் மின்சார கட்டமைப்பு மற்றும் நீர் விநியோகத்தை முடக்கி ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு புரட்சியை தூண்டுவதன் மூலம் ஆட்சியை மொத்தமாக அகற்ற மொசாட் திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த தன்னிச்சையான செயல் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது. இஸ்ரேல் தாக்கும் போது ஈரானுக்கு பதிலுக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கும். இது அமெரிக்காவை விருப்பமில்லாமல் ஒரு பெரிய போருக்குள் இழுக்கும். இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் எண்ணெய் விலை பெரல் ஒன்றுக்கு $150 தாண்டக்கூடும். இது ட்ரம்பினுடைய உள்நாட்டு பொருளாதார கொள்கையை சிதைத்துவிடும். நெதன்யாகுவின் இந்த தன்னிச்சையான ஆட்டம் அமெரிக்காவுடனான தசாப்த கால நட்பில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் தாக்குதல் என்று பதிலடி கொடுக்கிறது. மொசாட்டின் இந்த திட்டம் அரங்கேறினால் அது ஈரான் ஆட்சியை மட்டுமல்ல, அமெரிக்காவின் ராஜதந்திரத்தையும் சேர்த்து வீழ்த்திவிடும். அடுத்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பில் ஊடுருவினால் அது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய இராணுவ மாற்றமாக இருக்கும். உலகின் கண்களுக்கு தெரியாத அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் இஸ்ரேலிய பிரதமருக்கு இடையிலான இந்த ராஜதந்திர மோதல் தற்போது உலகை ஒரு பாரிய விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஆபரேஷன் ரோரிங் லயன் ஆகிய கூட்டு தாக்குதல்கள் தற்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். 2026 பிப்ரவரி மாதம் முழுவதும் ஜெனீவாவில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தினால் பொருளாதார தடைகளை தளர்த்த ட்ரம்ப் தரப்பு முன்வந்தது. தாக்குதல்கள் அதன் இலக்கை எட்டிவிட்டன. இனி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்பது வெள்ளை மாளிகையின் தற்போதைய எண்ணம். ஆனால் ஈரானிய அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்படும் வரை ஓய்வு இல்லை என நெதன்யாகு பிடிவாதமாக உள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு மூச்சு விட அவகாசம் அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த முயலும் வேளையில் இஸ்ரேல் தனது சொந்த பாணியில் தன்னிச்சையாக தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி நிலவரப்படி சர்வதேச அணுசக்தி முகமை பாதிப்பில்லை என்று சொன்னாலும் ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி தளம் மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு தெரியாமல் மொசாட் தீட்டிய ஒரு ரகசிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள். மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெளியான அறிக்கைகளின்படி ஈரானுக்குள் மொசாட் உளவாளிகள் மற்றும் சிறப்பு படைகள் ஊடுருவி ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல் வியூகத்திற்கு இது அப்பாற்பட்டது எனவும் குறிப்பிடுகிறார்கள். நெதன்யாகுவின் அழுத்தத்தினால் தற்போது வெள்ளை மாளிகை தனது நிலைப்பாட்டை மாற்றத் தொடங்கியுள்ளது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் இராணுவ நடவடிக்கை முழுமையாக முடியும் வரை ஈரானுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என அறிவித்துள்ளது. இது இஸ்ரேலின் பிடிவாதத்திற்கு அமெரிக்கா பணிந்து விட்டதாக காட்டுகிறது. மொசாட் தனது தன்னிச்சையான தாக்குதல் மூலம் ஈரானின் எஞ்சியிருக்கும் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை தரைமட்டமாக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக
ஈரான் மார்ச் 4ஆம் தேதி இரவு சுமார் 500 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவை ஒரு முழுமையான போருக்குள் இழுத்துச் செல்வதில் வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்கா ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட்டாலும் மொசாட்டின் தன்னிச்சையான தாக்குதல்கள் ஈரானை மீண்டும் மீண்டும் தூண்டிவிடுவதால் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் போரில் இருந்து பின்வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படியான சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை ஒரு பொருளாதார பேரமாக மாற்ற நினைத்த வேளையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மொசாட் தன்னிச்சையாக தீட்டியுள்ள இந்த திட்டம் அமெரிக்காவின் ராஜதந்திரத்தை விட பல மடங்கு ஆக்ரோஷமானது. அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மட்டுமே நம்பியிருந்த வேளையில் மொசாட் தனது சிறப்பு படைகளை தரைவழியாக ஏற்கனவே இறக்கியுள்ளது. அமெரிக்க இராணுவ இலக்குகளை தாக்கும்போது மொசாட் ஈரானின் பொருளாதார முதுகெலும்பான அபாடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் கட்டுப்பாட்டு அறைகளை சிதைக்க திட்டமிட்டது. ஈரானின் அணுசக்தி மையங்களை செயலிழக்கச் செய்ய முன்னரை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த புதிய சைபர் வைரஸை மொசாட் ஏவியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு தெரியாமல் நிகழ்த்தப்பட்ட ஒரு சைபர் ஸ்ட்ரைக்காக கருதப்படுகிறது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் ட்ரம்ப் தாக்குதலுக்கு ஆதரவு இருப்பதாக நம்புகிறார். ஆனாலும் திரைக்கு பின்னால் நிலைமை வேறாக இருக்கிறது. இஸ்ரேல் தனது தாக்குதல் திட்டங்களை அமெரிக்காவின் CIA அல்லது பென்டகன் அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்வதை நிறுத்திவிட்டது. அமெரிக்கா ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதால் எங்கள் திட்டங்கள் கசியக்கூடும் என்பதை நெதன்யாகுவின் அச்சம். அமெரிக்கா போர் நிறுத்தம் பற்றி பேசினால் இஸ்ரேல் உடனடியாக ஈரானின் ஒரு முக்கிய தளத்தின் மீது குண்டு வீசி அந்த பேச்சுவார்த்தையை சிதைத்து விடுகிறது. அமெரிக்கா ஈரானுடன் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் பேச முயலும் வேளையில் மொசாட் அவர்களை பட்டியலிட்டு தீர்த்து கட்டி வருகிறது. ஈரானில் யாரோடு பேசுவது என்ற குழப்பத்தை அமெரிக்காவுக்கு உருவாக்குவது, இதன் மூலம் ஈரானின் ஆட்சி மாற்றம் ஒன்றே ஒரே வழி என்பதை அமெரிக்காவுக்கு நிரூபிக்க இஸ்ரேல் முயலுகிறது. ஈரானின் எஞ்சியிருக்கும் புரட்சிகர காவல்படை இப்போது ஒரு தற்கொலை தாக்குதல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் அணுமின் நிலையங்களில் உள்ள யுரேனியம் செறிவூட்டல் இயந்திரங்களை மொத்தமாக தரைமட்டமாக்குவது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமைஸ் மூலம் இஸ்ரேலின் டெல்லாவேவின் மற்றும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு தயாராகிவிட்டது. இஸ்ரேல் என்று ஒரு அமெரிக்காவின் ஒரு மறைமுக கருவி அல்ல, அது ஒரு சுயாதீன சக்தி என்பதை நெதன்யாகு உலகுக்கு உணர்த்தியுள்ளார். அமெரிக்கா ராஜதந்திர வழியில் செல்ல நிலைத்தாலும் மொசாட் உருவாக்கியுள்ள இந்த தன்னிச்சையான போர்க்களம் ட்ரம்பை மீண்டும் ஒரு முழுமையான இராணுவ மோதலுக்குள் தள்ளியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு ராஜதந்திர மரண அடி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமையில் இஸ்ரேலினுடைய இந்த நகர்வுகள் இப்படியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் ஈரான் தன்னுடைய ஆட்சியை ஒட்டுமொத்தமாக IRGCயிடம் வழங்கியிருக்கிறது. ஈரானுடைய ஆட்சி ஒரு இராணுவ ஆட்சியாக மாறியிருக்கிறது. ஆக இந்த தாக்குதல்களுக்கு இராணுவ பதிலடிகளை IRGC மிக தெளிவாக வழங்கும். வரையறைகள் இல்லாத அதிகாரம் தங்களிடம் இருக்க, ஒப்புதல்களுக்கு வேறு யாரிடமும் காத்திருக்க தேவையில்லாத ஒரு நிலையில் IRGC எப்படியான தாக்குதல்களை நிகழ்த்தும்?